மங்களகரமான ஆரத்தி வைபவத்துடன் இந்த சந்திப்புக்கான ஆரம்ப நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. தமிழர்களுடைய வாக்குகளை எங்களுக்கு மட்டும் பெற்றுக்கொண்டு நாங்கள் அரசியலில் கூற வேண்டும் என்று இங்குள்ளவர்கள் நினைக்கின்றார்கள். அடுத்த முறை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள் யாழ்ப்பாணத்திலிருந்து பெண் பிரதிநிதி ஒருவர் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்ற உங்கள் வீட்டுக்குள்ள உண்மையில் அப்ப உங்க வீட்டு பிள்ளைக்கு தெரியும் உங்களுடைய பிரச்சனைகள். நம்முடைய அரசியல்வாதிகளே தமிழா மீண்டும் எழுந்துடு, என்ன தமிழ் ரத்தம் கொதிக்குது, என்ன அல்லது இனவாதத்தை மீண்டும் ராஜபக்சாக்களை இன்றைக்கு விசாரணைக்கு அழைத்து ரணில உள்ளுக்கு போட்டிருக்கிறோம். புலனாய்வு பிரிவுல பெரிய ஆள் என்ன சலை இன்றைக்கு உள்ளுக்கு கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். பிரதான விக்குமார்கள் கம்பி என்ற நிலைமைக்கு தள்ளிருக்காங்க. வேறொரு அரசாங்கத்தில் இப்படி நடக்குமா? நடக்காது. நம்ம இங்க இருக்கின்ற சுத்துமாத்துக்கள்லாம் சேர்ந்து சுத்துமாத்துக்கள் பைத்தியங்கள் எல்லாமே சேர்ந்து என்ன செய்யறானுங்க? இங்கேயும் ஏதாவது இங்க இருக்கின்ற மக்கள் மத்தியில் தூண்ட முடியுமா? அதாவது பாடுகளை கைது செய்துவிட்டார்கள். ரணிலோட அரசாங்கம் அடக்குமுறை. கடலுக்கு போன 4 பேரை காணவில்லை, அமைச்சரையும் காணவில்லை. அமைச்சர் ஜப்பான் சென்று விட்டார். பாவித்தனமான வேலை செய்யும். நான் நேற்று இந்த நாள் பிளைட்டை விட்டு இறங்க வீட்டுக்கும் போகை நேரடியாக யாழ்ப்பாணம் கேட்டா நீங்கள் மக்களுக்கு நல்ல செய்யத்தான் வந்தேன்னு சொல்றீங்க. கலந்துரையாட வந்துட்டு கலந்துரையவே ஆடவே இல்லையா? நீங்க நேற்று பேசிட்டு போறீங்களே. இப்படி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இதுல பார்த்துட்டு கணவர்கிட்ட கேட்டுட்டு ஒரு பெண்ன்றதால இந்த பிரச்சனை உங்கள்கிட்ட தீர்க்கப்படும். ஆனால் கடைசி வரைக்குமே இந்த பிரச்சனை தங்களை கண்டூர் அரசாங்கம் நடத்தி அது அப்படி இல்லை. அதுல நீங்க அதுல முறைப்பாடு உண்டு. நீங்க எந்த பிரதேச செயலாளர்? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியினை வழிபடுகின்றது மகளிருக்கான சந்திப்பு. தற்பொழுது மங்களகரமான ஆரத்தி வைபவத்துடன் இந்த சந்திப்புக்கான ஆரம்ப நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. மாலை அணிவித்து கௌரவப்படுத்தும் நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மலர் மாலையினை கௌரவ அமைச்சர்கள் மற்றும் அதிதிகளுக்கு அணிவித்து அனைவரும் மகிழ்ச்சியிருக்கும் இந்த தருணத்திலே இன்றைய இந்த மகளிர் சந்தி அமைச்சு கௌரவ சாவித்ரி சரோஜா போல்ராஜ் அவர்கள் கலந்து சிறப்பிக்க அவருடன் இணைந்த வகையில் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளர்த்துறை அமைச்சு கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், காங்கேசன்துறை தேசிய மக்கள் சக்தி கோகுலன் அவர்களை வரவேற்புரையினை ஆற்றுவது. நாங்கள் வெவ்வேறாக பிரிந்து வாழ வேண்டும் என்று எவராக நோக்கமுடுவதாக இருந்தால் அது அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக மாத்திரமே தனப்பார் நினைக்கின்றார்கள். தமிழர்களுடைய வாக்குகளை எங்களுக்கு மட்டும் பெற்றுக்கொண்டு நாங்கள் அரசியலில் கூற வேண்டும் என்று இங்குள்ளவர்கள் நினைக்கின்றார்கள். சிங்களவர்களுடைய வாக்கு பட்டியலை அந்த வாக்கு வங்கிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் வர வேண்டும் என்று ராஜபக்ஷ தரப்பினர்கள் அங்கே நினைக்கின்றார்கள். அதுதான் பிரிவினைவாதம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதை தவிர்த்து விட்டு நாங்கள் அனைவருமே அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஒன்றாக ஆதரித்து அனைவருக்குமே சமமாக வாழக்கூடிய ஒரு சூழலில் அனைவருக்குமே அடிப்படை வசதிகள் வழங்குகின்ற, கலாச்சார உரிமைகள் கிடைக்கப்பெறுகின்ற, நீதியின் சமத்துவம் கிடைக்கின்ற, பொருளாதாரத்தில் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் வடக்கு கிழக்கு கொழும்பு ஏனைய பிரதேசம் என்று எல்லா பிரதேசத்துக்கும் இந்த பொருளாதார அபிவிருத்தி வர ஒரு நாடாக இருப்பதாக இருந்தால் எங்களுக்கு பிரிந்து வாழ்வதற்கான தேவைப்பாடு ஒரு பொதுமை ஏற்படாது. ஆகவே அவ்வாறான ஒரு ஒன்றிணைந்த அந்த ஒருங்கிணைப்பை வழங்கக்கூடிய ஒரே கட்சி எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி, ஜனாதிபதி அனுரவுடைய கட்சி, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கொள்கையில் அதுதான் இருக்கின்றது. பிரிந்து வாழ்வதை தவிர்த்துட்டு அனைவருமே ஒன்றாக முயற்சியுடன் இந்த நாட்டை கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதில் சமமான உரிமைகளை அனுபவித்துக் கொண்டு சுதந்திரமான வாழ்கின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் நாங்களும் இந்த அரசாங்கத்துடன் ஒன்றாக செயற்பட்டிருக்கின்றோம். முதன்முறையாக தென் மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைச்சராக நான் இந்த அரசாங்கத்தில் முக்கிய பதவி வகிக்கின்ற ஒருவராக என்னை உள்வாங்கி அந்த சமத்துவத்தை வெளிப்படுத்தும் முகமாக இந்த அரசாங்கத்துக்குள்
இனவாதத்துக்கு, பிரிவினைவாதத்துக்கு, பிரதேசவாதத்துக்கு, மொழி மத பேதம் எதுக்கும் இடமில்லை என்றதை பிரதிபலிக்கும் வகையிலான முன்னுதாரணமாக எங்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை தந்திருக்கின்றார். அடுத்த முறை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள் யாழ்ப்பாணத்திலிருந்து பெண் பிரதிநிதி ஒருவர் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் நான் விடைபெறுகின்றேன். எங்களுடைய பெண்கள் அமைப்பு அனைவருமே ஒன்றாக சேர்ந்து செயற்படுவோம் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. யுத்தத்திற்கு முன்னர் எடுத்துக்கொண்டா ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் இந்த விலை $60. இன்றைக்கு அது $140 அதிகரிச்சு. அன்றைக்கு மார்ச் மாதம் நாங்க எரிபொருள் பெட்ரோல் டீசல் கொண்டு வருவதற்கான இறக்குமதி செய்வதற்கான மொத்த செலவு நமக்கு $98 மில்லியன். $98 மில்லியன். இந்த யுத்தத்துக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டா $502 மில்லியன் நமக்கு தேவைப்படும். விலைகள் அதிகம். அப்ப இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த எரிபொருள் விலை ஏற்றுமை தவிர வேறு எதினாலும் மறுபக்கம் இவைகளை கட்டுப்படுத்துவதற்கு எங்கட பக்கம் இருக்கு. நாங்க அமைச்சர்களாக உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி எடுத்துக்கொண்டாலும் கூட ஜனாதிபதி கிடைக்கின்ற அனைத்து சலுகைகளையும் துறந்தவராக இருக்கின்றார். ஜனாதிபதிக்கு 7 மாளிகைகள் இருந்தது. ஜனாதிபதி மாளிகை அது 2 தவிர மற்றது எதையும் யூஸ் பண்றது எல்லாமே இன்றைக்கு மக்கள் நலன் சேவைகளுக்காக விடுவிக்கப்பட்டு. அது மாத்திரமல்ல, அமைச்சர்களுக்கு கொழும்பில் சொகுசான வீடு வழங்கப்பட்டது. நாங்க யாருமே வீடுகள் எடுக்க இல்லை. அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. யாருமே பாதுகாப்பு எடுக்க இல்லை. அமைச்சர்களுக்கு அதாவது வாகன பெர்மிட் வழங்கப்பட்டது. 4 கோடி ரூபாய் பெறுமதியான. நாங்க எடுக்க இல்லை. அமைச்சர்களுக்கு 2 சம்பளம் கிடைக்கும். எனக்கு ஒரு சம்பளம், அமைச்சருக்கான சம்பளம், கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு. இன்னொரு உணர்ச்சி வரும், நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற கொடுப்பனவு, சம்பளம், எரிபொருள் மானியம் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 15 லட்சத்துக்கு மேல. இந்த 15 லட்சத்தையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஏதோ இந்த 5 வருஷத்தை 10 வருஷத்தை கடந்து போட்டு போய் கொண்டிருக்கிறோம். நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? இல்ல, 2 சம்பளம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை மாத்திரம் தாருங்கள், மற்ற எதுவும் வேண்டாமே. நல்லமா இல்லையா? நல்ல. அமைச்சருக்கு அதாவது அமைச்சருக்கு கிடைக்கின்ற சம்பளம் எங்களுக்கு வேண்டாம், அது தினசேரிக்கு அனுப்பி கொடுத்தோம். ஜனாதிபதி பார்லிமெண்ட்டுக்கு வந்தார். பார்லிமெண்ட் சொல்ல கொடுத்தான், எனக்கு 2 சம்பளம் கிடைக்குது. ஒன்று எனக்கு ஓய்வூதியம் ஒன்று கிடைக்குது, பென்ஷன் ஒன்று கிடைக்குது, அது இல்லாமல் ஜனாதிபதிக்கான சம்பளம். உடனடியாக ஜனாதிபதி கடிதத்தின் மூலமாக தெரிவித்தார், பாராளுமன்ற செயலாளர் அவர்களே, இனிமேல் எனக்கு பாராளுமன்றத்தில் வழங்குகின்ற ஓய்வூதிய தொகை வேண்டாம், அதை தினசேரிக்கு அனுப்பும். நல்லமா இல்லையா? எங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. என்ற மினிஸ்ட்ரியில சொகுசான வாகனம் 2 வாகனம் இருக்கு. நாங்கள் இன்னைக்கு ஏலம் போடுறோம், விற்கிறது. நாங்கள் பாதிக்க இல்லை. ஏன்? அதான் சொல்ல வந்த நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்குது. அப்ப இவ்வாறு எங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்தையும் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோம். அதனால இது வந்து ஏன் கேட்டா, நாங்க பொறுப்பெடுத்திருக்கிறது இங்க இருக்கின்ற மக்கள் எல்லோருமே, இங்க இருக்கின்ற மக்கள் விசேடமாக வடமாகாணத்தில் வாழ்கின்ற மக்கள் 74 வருடங்களுக்கு பிறகு, அதனால் வரைக்கும் அந்த கடந்த 76 வருடம் இந்த நாடு சுதந்திரம் கிடைத்ததுல இருந்து இங்க இருக்கின்ற தேசிய கட்சிகளுக்கு நாங்க வாக்களிக்கவில்லை. இதுதான் முதல் தடவை. யாழ்ப்பாணம் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியிடம், வன்னி மாற்றம் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியிடம். ஏன்? மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்தார். அந்த மாற்றம் என்பது இந்த அரசியல் கலாச்சாரத்தில் அரசியல் ராஜாக்களாக இருந்தது, மேட்டு குடிகளாக இருந்தது, நிலச்சுவாந்தர்களுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த அரசியல் இன்றைக்கு சாதாரண ஒரு நபர், உங்களை விட வறுமையில வாடிய அனுரன், சாதாரண ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்த அனுரன், குப்பிலாந்து வெளிச்சத்தில் படித்த அனுரன், ஓலவல் படிக்கின்ற காலத்தில் ரயில்ல ஏறி வடவிட்ட அனுரன், உங்களுடைய கஷ்டம், துன்பம், வேதனையை உணர்ந்து
புரிந்த அனுரை. அதனால தான் நான் இந்த ஒரு நாள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட, ஏம்மா அனுரை கண்டிருக்கீங்களா? இல்லை கண்டிருக்கேன். அனுரை மீது வெறி கொண்டிருக்கிறான், அவ்வளோ அன்பு. ஏம்மா அது? அவன் எங்க வீட்டு பிள்ளைடாப்பான்னு சொல்றாங்க நம்ம. என்று அனுரையை பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அனுரை மேல இருக்கின்ற வேற யார் மேல இல்லை. ஏன் அனுரை? அதாவது நமக்கு ராஜபக்சே பார்த்தா லவ் வருதா? இல்லை. ரணில பார்த்தா வருமா? லவ் இல்லை. நாமள பார்த்தா, சஜித்தை பார்த்தா இல்லை. அனுரை பார்த்தா அப்படியே விட்டா தொடைய தூக்கி கொண்டு போயிருவீங்க, அப்படிதான் இருக்கு. ஏன்? வேற எதுவும் அல்லம்மா, அனுரை உங்களோட வீட்டுக்குள்ள. உண்மையில் அப்ப உங்க வீட்டு பிள்ளைக்கு தெரியும் உங்களுடைய பிரச்சனைகள். அப்ப உங்களோட வீட்டு பிள்ளை உங்களுடைய பிரச்சனைகளை கண்டு ஒரு பிரச்சனையாக தீர்க்கின்ற திசையை நோக்கி நடவடிக்கைகளை எடுக்கின்ற போது நம்முடைய அரசியல்வாதிகளே, தமிழா மீண்டும் எழுந்துடு, என்ன தமிழ் ரத்தம் கொதிக்குது, என்ன அல்லது இனவாதத்தை மீண்டும் கையில் எடுத்துக்கிறான். அவங்களுக்கு ராஜபக்சாக்கள் இன்றைக்கு விசாரணை கழித்து ரணில உள்ளுக்கு போட்டிருக்கிறோம். புலனாய்வு பிரிவுல பெரிய ஆள் சலை இன்றைக்கு உள்ளுக்கு கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். பிரதான விக்குமார்கள் கம்பி என்ற நிலைமைக்கு தள்ளிருக்காங்க. வேறொரு அரசாங்கத்தில் இப்படி நடக்குமா? நடக்காது. அதனால அவர்கள் வெறி கொண்டிருக்கின்றார்கள், எப்படியாவது இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. நம்ம இங்க இருக்கின்ற சுத்துமாத்துக்கள்லாம் சேர்ந்து, சுத்துமாத்துக்கள் பைத்தியங்கள் எல்லாமே சேர்ந்து என்ன செய்யறானுங்க, ஏதாவது இங்க இருக்கின்ற மக்கள் மத்தியில் தூண்ட முடியுமா? ஒரு பாடகரை கைது செய்துவிட்டார்கள். ரணிலோட அரசாங்கம் அடக்குமுறையை நோக்கி செல்லுகின்றது. அது என்ன எவ்வளவு தேடி பார்க்க கூட. இதோ கடலுக்கு போன 4 பேரை காணவில்லை, அமைச்சரையும் காணவில்லை. அமைச்சர் ஜப்பான் சென்று விட்டார், மக்களை நடு ரோட்ல விட்டு விட்டார் என்று சொல்லி கொண்டு போயிட்டு அது உள்ளக்கும் அரசியல் செய்கின்ற பாவித்தனமான வேலை செய்கிறேன். நான் நேற்று இந்த நாள் பிளைட்டை விட்டு இறங்க வீட்டுக்கும் போகை நேரடியாக யாழ்ப்பாணம் வந்து நேற்று அதிகாலையிலேயே போயிட்டு அந்த 4 குடும்பங்களையும் நான் சந்தித்து அவர்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் செய்திருக்கோம். நான் வருவதற்கு முதல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தோழர், இளங்குமரன் தோழர், அமைப்பாளர்கள், அங்கிருக்கின்ற எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் எல்லோருமே சென்று அவர்களுக்கு தேவையான வேலைகளை செய்திருக்கின்றோம். அப்ப அந்த வகையில் இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்தது மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் பார்க்கின்றார்கள், அவர்களுக்கு வேற போக்கிடம் இல்லை இன்றைக்கு. அதனால வேறு ஏதாவது இன்றைக்கு சிறிய பிரச்சனைகளை பிடித்துக் கொண்டு அந்த பிரச்சனைகளை மையமாக கொண்டு அந்த பிரச்சனைகள் மூலமாக சிங்கள அரசாங்கம் தான் தமிழர்களை ஒடுக்குமுறைக்குள்ளாக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை நீண்ட தமிழ் மக்கள் மத்தியில் திணித்து அதன் மூலமாக தமிழ் மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டி அந்த இனவாதத்தை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற அரசியலை செய்கின்ற பாவித்தனமானவர்கள் இருக்கின்றார். நாங்கள் சொல்றோம், அனுரத்தோடு அடிக்கடி சொல்றார், இனி மேலும் இந்த நாட்டில் இனவாதம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மனிதர்கள் பிறக்கின்ற போது என மனித குழந்தையாக பிறந்தோம். அந்த குழந்தைகளை மனிதாபிமானம் உள்ள நேசமுள்ள குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். அதற்கான ஒரு நல்ல அரசாங்கம் தேவை. அந்த அரசாங்கத்தை நீங்க எல்லாருமே உருவாக்கி இருக்கின்றீர்கள். அதனால் அந்த அரசாங்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு உங்களுக்குரியது. அதனால் அந்த அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு போதுமான ஆற்றலும் அறிவும் ஆளுமையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வேலை மினக்கட்டு நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து இருந்துட்டு போறோம், பிரச்சனையை சொல்லாம மக்கள் பிரச்சனையோட மக்களோட கலந்துரையாடல் தான் ஒவ்வொரு இதுலையும் போட்டு கிடக்க. ஆனால் நான் வேலை மினக்கட்டு இந்த சபை, இந்த வடக்கு பிரதேச சபை இல்லை. நான் வலிமேக்கிலிருந்து பிரச்சனையை சொல்றதுக்கு வந்து நானவா ஒரு பெண்ணுன்றதால என்ற இதுவரைக்கும் நான் எல்லாம் ஆண்களைத்தான் சந்திச்சு கொண்டிருந்தேன். இங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாம் ஆண்கள் என்றதால அங்கே இந்த பிரச்சனை தீர்க்கப்படையில்தான்
ஒரு பெண்ணிட்ட இந்த பிரச்சனையை சொல்ல வந்தால் நீங்கள் கேட்காமலே போகிறீங்க. கேட்டால் நீங்கள் மக்களுக்கு நல்ல செய்யத்தான் வந்தேன்னு சொல்கிறீங்க. கலந்துரையாட வந்துட்டு கலந்துரையவே ஆடவே இல்லையா, நீங்கள் நினைச்சதை பேசிட்டு போகிறீங்களே. அப்புறம் என்ன இது அரசாங்கம்? வேலைக்கு மேற்கு பிரதேச சபையிலிருந்து வரேன். இப்படி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இதில் பார்த்துட்டு கணவர்கிட்ட கேட்டுட்டு ஒரு பெண்ணுன்றதால இந்த பிரச்சனை உங்கள்கிட்ட தீர்க்கப்படும். ஆனால் கடைசி வரைக்குமே இந்த பிரச்சனை கேட்கப்படும். என்னன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நீங்கள் அரசாங்கத்தை வந்து நாங்கள் குறை சொல்லலை. ஆனால் அரசாங்கத்தை நாங்கள் எதை வச்சு டிசைட் பண்ணுறோம்? அரசு அதிகாரிகளை வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். இங்கே வட மாகாணத்தில் வந்து அரச சேவைகள் வந்து மக்களுக்கு ஒழுங்காக கிடைக்கிறதில்ல. எல்லாருமே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை இங்கே உள்ள அதிகாரிகளுக்கும் தெரியும், அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தீர்க்கப்படையில. கேவலம் என்னன்னு சொன்னால், நான் ஒரு சமூக சேவை செய்கிறேன், ஒரு தெரு நாய்கள் 50 பேரை தத்தெடுத்து வளர்க்குறேன்ன்றது காரணம் காட்டியே இன்றைக்கு என்ன அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நான் ஒரு பெண்ணா 2 வருஷமா மெனசல கூடம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மெனசல கூடம் நீங்கள் கட்டித்தர வேண்டாம், நான் கட்டுறேன்னு எனக்கு அனுமதி தான் கொண்டு கட்டுறேன், அனுமதி தெரியல. அதே நேரம் காவல் நிலையத்துக்கு போய் ஒரு பிரச்சனை தொடர்பாக முறைப்பாடு சொன்னால் இன்னும் 1 மணி அளவு இன்னும் கணவரையும் நாங்கள் அதிகாரமாக கதைக்கிறோம்ட்டு பிடிச்சி இருத்திட்டாங்க. இன்றைக்கு மக்கள் சந்திப்புகளை நாங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்வீங்களோ ஒவ்வொரு மக்கள் சந்திப்புலையும் நாங்கள் மக்கள்கிட்ட ஓடி உங்களோட அதிகாரிகள்கிட்ட ஓடி வந்தால் அங்கே சிசிடிவி இல்லை. இல்லை, எனக்கு கோபம் வந்துடுது. என்னன்னு சொன்னால் நீங்கள் மக்கள் உரையாடலன்னு பொறுமையா பேசலாம். இங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நாங்க செயல்படுறதுக்கு தயாரா இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் தேவையில்லை. எங்களுடைய கடமை தான் உங்களுடைய பிரச்சனைகளை செயல் கொடுக்குறது. அது ஓகே, நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏன்னா நீங்க இருக்கிற வீடு இந்த வளவு உங்களுடையதையா? எந்த பேர்ல சோழவரி எல்லாம் மாத்தியாச்சு. அப்போ உங்களுக்கு டாய்லெட் கட்டுறதுக்கான வசதி, டாய்லெட் கட்டுறதுக்கான டிஓ நகரசபை பிரதேசமா பிரதேச சபை உள்ளூராட்சி திணைக்களங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இங்க ஒரு தருமே இல்லை. மிஸ் அவ தங்களை கண்ட ஒரு அரசாங்கம் நடத்தி இல்லை, அது அப்படி இல்லை. அதுல நீங்க அதுல முறைப்பாடு உண்டு. நீங்க எந்த பிரதேச செயலாளர்? தெரியும். ஓகே, இப்போ அதுல நீங்க அந்த உங்களுடைய லெட்டரோட நீங்கள் அந்த லெட்டரோட கடைசியா நாங்கள் இங்க உள்ள அரசு அதிகாரிகளை நம்பாம ஒரு போராட்டம் ஒன்று கச்சேரிக்கிறதுனால நேரடி ஜனாதிபதி நாங்க பெண்கள் மதிக்கிற மாட்டேங்க. பெண்களை பெட்ரோல் செட்டில பாருங்க தட்டுப்பாடு நேரம் ஒரு ஆண் விட்டு கொடுக்குறான் முன்னுக்கு இல்லாட்டி ஒரு அதிகாரி விட்டு. நீங்கள் எல்லா இடமும் அரசு அதிகாரிகள் எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் தீர்க்க முடியாது. உங்களோட டாய்லெட் விஷயத்துக்காக நீங்க ஒரு கடிதத்தை அதை நாங்கள் அதுக்கான தேவைன்னா அதுல தேவையான உதவிகளை நாங்கள் வளர்க்கிறோம். அது ஒன்று. அடுத்தது இப்போ தெரு நாய்களை நீங்கள் தத்தெடுத்து வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் உங்கள் அமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களாமா? இங்க எல்லாமே செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு செய்து இல்லாவிட்டால் அந்த நாய்களை இங்க மட்டும் இல்லாமல் அப்படியே நாய்களை தத்தெடுத்து இல்லாட்டி அதுல ஏதாவது நோய்கள் பரவப்பட்டால் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா அதற்கு யாரும் பொறுப்பு கிடையாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அதை ரெஜிஸ்டர் பண்ணி வந்து கட்டாயம். ஓகே, அந்த 2 விஷயத்தின் தொடர்பாக இவங்க உறுதி செய்வாங்க. வேறு தொடர்பு கொடுக்கலாம். ஓகே.